வணக்கம். திருவேங்கடம். இன்றைக்கி 25/1/2025 தூய மல்லி. இந்த மாதிரி இருந்தது. இது மேலோட்டமாக உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி இந்த பயிர் இது பண்ணினால் இந்த அளவுக்கு சேதாரம். நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நம்ம போட்டுருந்தோம். ஓகேங்களா? இது இல்லாத பார்த்திங்கன்னா குருவிகள் சாப்பிட்டது போக தான் இப்போ மிச்சம் அறுவடைக்கு பண்ணுறோம். அந்த குருவிகள் சாப்பிட்ட போக தான் மனிதனே சாப்பிட்றான். அதுதான் இதனுடைய நிலைமை. ரொம்ப அற்புதமாக வந்திருந்தது தூய மல்லி. பட் பன்னி பாதி இது பண்ணிச்சு. இதுவாவது பாதுகாக்கலாம்னு நினச்சிருந்தேன். இது பாங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் எப்படி இருக்குப்பாங்க, இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் விவசாயம் நடக்குது. பார்க்க கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. பட்டு மக்கள் இந்த அரிசி இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் மக்கள் புரிஞ்சுக்கணும். எவ்வளோ நம்ம வேஸ்ட் பண்ணுறோம், முக்கியத்துவம் கொடுக்கல. விவசாயிங்க ரொம்ப கஷ்டப்பட்டு, அதாவது வேறு தொழிலை விட்டு அவங்களுக்கு போக முடியல. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த நிலத்தை தரிசாக போடுறதுக்கும் அவங்களுக்கு மனசு வரல. இது மற்ற இடத்துல நம்ம அறுவடை பண்ணுகிறோம். இதுவை காப்பாற்றணும். நான் 2 நாளாக பிளான் பண்ணி அந்த சைடில் விளக்கெலாம் போட்டு வச்சுருக்கோம். அதே மாரி இப்போ பாருங்க, இந்த மாதிரி ரொம்ப சிரமப்பட்டு தான் நம்ம விவசாயம் பண்ணுறோம். அதனால் விவசாயத்தை காப்பாற்றலைன்னா அடுத்த நம்மளுக்கு பிற்காலத்தில் உணவுக்கே ரொம்ப தட்டுப்பாடு ஏற்படும். என்னை போல் நிறைய விவசாயிகள் இதே கஷ்டத்தை அனுபவிச்சுருக்காங்க. ஆனால் வெளியில் கொண்டு வரத்துக்கு முடியல. அதாவது எப்போயாவது வெள்ளத்தில் மழை பெஞ்சும் போது அதை மட்டும் மீடியாவில் காமிக்கிறாங்க. ஆனால் இதுதான் யதார்த்தம். ரொம்ப சிரமப்பட்டு தான் பண்ணுறாங்க. நான் 2 நாளாக அதெல்லாம் போச்சு. இந்த பயிரும் இது கருப்பு கவுனி ஃபேஸ் 2. இதையும் நம்ம காப்பாற்றணுன்றது ரொம்ப இது பண்ணியிருக்கும் போது நேற்று நடந்த சம்பவம் இது. அடுத்த பதிவில் நம்ம தகவல் சொல்கிறேன். 118 நாள் ஆயிடுச்சு. அந்த துண்டு கை கொடுக்குன்னு பார்த்தேன். விளைச்சலில் இன்னும் ஒன்றும் இது குறை சொல்ல முடியாது. இதுவாங்க நல்லா தான் இருக்குது. ஆனால் இயற்கை காற்று பண்ணினால இந்த அளவுக்கு சேதம். ஒன்றும் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதே ஒன்றும் புரியல. அடுத்த பதிவு நம்ம தகவல் சொல்கிறோம். ரொம்ப சிரமப்பட்டு தான் பண்ணுறோம். அதாவது என்ன விஷயம் சொல்லணுன்னா, ஒரு வாட்டி ஒரு போகம் நம்மளுக்கு பண்ணினால பாதிப்படாத ஒரு சில அப்போ தான் நம்ம காப்பாற்றப்படுறோம். மற்றபடி சோதனைகள் நிறைய தான் இருக்குது. அடுத்த பதிவு உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். நன்றி.